சமுத்திரம். டீம் நேம் ரோஸ். பிரச்சனை சில வகை செடிகள் மற்றும் மரங்கள், உதாரணத்துக்கு மாதுளை மரம், மாமரம், கொய்யா மரம் போன்றவற்றில் பூ வைக்கும்போது பெரும்பாலுமான பூக்கள் கீழே விழுந்துவிட்டது மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யும் காய், கனி போன்றவற்றில் சிறிதாக உள்ளது. இதற்கான அம்மரத்துக்கு போதியமான ஊட்டச்சத்து இல்லது ஆகும். பிரச்சினைக்கான தீர்வு: தாவரங்கள் செழித்து வளர தேவையான தன்மை ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் துத்து சத்துக்களான துத்தநாகம், செலினியம் போன்றவற்றை போதுமான அளவில் கிடைப்பதான உரமை தயாரிப்பிடுதல். தயாரித்தல்: முட்டை தோல், வெங்காயம் தோல், வாழைப்பழம் மீதமுள்ளான தூள், மரங்களின் இலைகளில் ஆட்டு சாணம், மண்புழு போன்றவற்றை கலந்து அரைத்த கலவையை மரத்தில் அடிப்பகுதியில் வேர் சிறிதளவு கொட்டி வாரத்துக்கு ஒரு முறை செயல்பாட்டை செய்வதன் மூலம் அதிக பூக்கள் கீழே கொட்டாமல் காய்கின்றன. கனிகளும் பழங்களும் திடமாக வளர இயலும். தேவையான பொருட்கள்: பேப்பர், குச்சி, அலாரம். SIDP DHSS சமுத்திரம். மீண்டும் ஒரு முறை SIDP DHSS சமுத்திரம். டீம் நேம் ரோஸ். சில வகை செடிகள் மற்றும் தாவரங்கள் போதுமான அளவில் ஊட்டச்சத்து கிடையாது. உதாரணத்துக்கு மாதுளை மரம், மாமரம், கொய்யா மரம் போன்றவற்றில் பூ வைக்கும் போதே பெரும்பாலுமான பூக்கள் கீழே விழுது விட்டு மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யும் காய், கனி போன்றவற்றில் சிறிதாக உள்ளது. இதற்கு காரணம் அம்மரத்துக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லாததே ஆகும். பிரச்சினைக்கான தீர்வு: தாவரங்கள் செழித்து வளர தேவையான தன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் ஊட்டச்சத்துக்களான துத்தநாகம், செலினியம் போன்றவை போதுமான அளவில் கிடைப்பது உரம் தயாரித்தல். தயாரித்தல்: முட்டை தோல், வெங்காயம் தோல், வாழைப்பழத்தோல் மீதான தோல், தூள், மரங்கள் இலைகள், ஆட்டு சாணம், மண்புழு, உரம் போன்றவற்றை கலந்து அரைக்க வேண்டி அரைத்து கலவை மரத்தில் அடிப்பகத்தில் வேர் சிறிதளவு கொட்டி